ரொம்ப ஆச்சரியப்பட்ட வாத திறமைன்னு நம்ம பட்டிமன்றத்துல பார்த்தோம்னா, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம வந்து 2 பேர் தான் சொல்ல முடியும். பாரதி பாஸ்கர் மேடம், பட்டிமன்ற ராஜா சார் தான். ம். இவங்க 2 பேர் மாதிரி எதிராளிக்கு பதில் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. நான் உறுதியாவே சொல்வேன். ம். அப்படி ஒரு வலுவான பதில் அவங்க சொல்லுவாங்க. இப்ப ம். பாரதி மேடம் எங்க அணியில இருந்து ராஜா சார் எதிரணியில இருக்கும் பொழுது, நான் யோசிப்பேன். பாரதி மேடத்துக்கு இதெல்லாம் இவர் சொல்லுவாரு அப்படின்னு நானே இப்படிலாம் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நானே எழுதி பார்ப்பேன். ஆனா ராஜா அண்ணா சொல்றது 3வது வேற ஒரு பதிலா இருக்கும். ம். அதே மாரி நாங்க ராஜா அணியில இருந்து பாரதி மேடம் ஆப்போசிட்ல இருக்காங்கன்னா, எனக்கு அடுத்து பாரதி மேடம் தான் பதில் சொல்ல வருவாங்க. இதெல்லாம் இவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பிளான் பண்ணி வைப்பேன். அவங்க அத தாண்டி ஒரு உயரத்துக்கு போவாங்க. அதனால தான் இன்னைக்கும் அவங்க 2 பேரும் பட்டிமன்ற சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த எல்லாத்தையும் தாண்டி அவுட் ஆஃப் பாக்ஸ். அவங்க கேலி பண்றதா இருக்கட்டும், அதுக்கு அவங்க ஆழமா பதில் சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அபாரமா இருக்கும். ஒரு மேடையில பணமா குணமான்னு தலைப்பு. ராஜா சார் நடுவர். திருச்சியில நடந்த கல்யாண மாலை. ம். நான் வந்து பணமேன்னு பேசுறேன். பணம்லாம் இல்லைன்னா எப்படிங்க ம். வாழ்க்கையில வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். எனக்கு முன்னாடி பேசின ஒரு பேச்சாளர் சொல்றாரு, நான் முத்துக்குமாருடைய அப்பா வந்து ஒரு டைரி எழுதுறாரு. முத்துக்குமார் பிறக்கும்போது, இந்த உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி பிறந்திருக்கிறான் அப்படின்னு எழுதுறாரு. அந்த அன்பு தாங்க அவரை இவ்வளோ பெருசா கொண்டு வந்தது அப்படிங்கிறாரு. நான் அத கேலி பண்றதுக்காக நான் சொல்றேன். நான் பிறக்கும்போது எங்க அப்பாவும் எழுதினாரு அவருடைய டைரியில. சும்மா கேலிக்காக சொல்றேன். 2வது இந்திரா காந்தி பிறந்திருக்கிறாள் அப்படின்னு எங்க அப்பா எழுதியிருக்கிறாரு. அதுக்காக நான் அப்படியே ஆயிட்டேன். அவங்க அன்புல சொல்லுவாங்கங்க, பணம் இருந்தா தாங்க ஜெயிக்க முடியும் எந்த அப்பாவுக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு உட்கார்றேன். இதுக்கு பாரதி மேடம் சொல்ற பதிலு என்னையே அழ வச்சிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, "என்ன உங்க அப்பா எழுதுனது என்ன தப்பு கவிதா சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மாரி பெருநகரங்கள்ல நீங்க பிறந்து வளரல. ஒரு சின்னஞ்சிறிய ராஜபாளையத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு. நீங்க ஒரு இந்திரா காந்தி மாரி வரணும்னு உங்களுடைய அந்த தகப்பனார் எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த உங்க பகுதிகள்ல கவிதா ஜவஹர்னா ஒரு பெரிய அடையாளம் இருக்கா? இல்லையா? நீங்க அந்த உயரத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அப்போ உங்களுடைய அப்பாவுடைய அன்பு பளிச்சிருச்சா? இல்லையா?" அருமை. ம். அப்படின்னு சொல்லும்போதே எனக்கே கண் கலங்கிருச்சு. ஏன்னா அவங்க சொன்ன விதம் அப்படி இருந்தது. நம்ம மனச தொடுற மாதிரி.